லாஸ்ட் வீடியோல நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி JDK ல எக்ஸிக்யூட் பண்ணோம். இந்த வீடியோல நம்ம Eclipse யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்றது பார்க்கலாம். ஸோ இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணும். ஸோ ப்ரோக்ராம் ரன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதுல இருக்க பாத் பார்த்தீங்கன்னா அட்மின் அப்படிங்கிற பாத்தில் இருக்கு. பட் நம்ம ப்ரோக்ராம் சேவ் பண்ணது டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பாத் சேஞ்ச் பண்ணும். சேஞ்ச் பண்றதுக்கு CD ஸ்பேஸ் path name desktop. ஓகேவா, என்டர். இப்போ நெக்ஸ்ட் இப்போ நம்ம பாத் செட் பண்றது பர்மனண்டாவே செட் பண்ணிட்டோம். ஸோ அதனால இப்போ நம்ம இங்க செட் பாத் ஈக்குவல் டு அப்படின்னா பாத் கொடுக்க வேண்டியது இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்ல கம்பைல் பண்ணும். கம்பைல் பண்றதுக்கு ஜாவா சி ஃபைல் நேம் சாம்பிள் டாட் ஜாவா. ஜாவா சி அப்படிங்கிறது எதுக்காக கொடுக்குறோம்னா கம்பைல் பண்ணும். ஸோ கம்பைல் எதுக்காக பண்ணுறோன்னா ப்ரோக்ராமில் எரர்ஸ் எதுக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக கொடுக்குறது தான் கம்பைல். ஸோ கம்பைல் பண்ணுறதுக்கான கமாண்டு ஜாவா சி ஃபைல் நேம். இங்கே ஃபைல் நேமு சாம்பிள் டாட் ஜாவா. ஸோ இப்போ என்டர் கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் லைன் வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் லைன் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமில் எரர்ஸ் எதுவுமே இல்லை. சப்போஸ் இப்போ உங்கள் ப்ரோக்ராமில் எரர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த எரர்ஸை சால்வ் பண்ணும். அந்த எரர்ஸை சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரன் பண்ண முடியும். எரரோட ரன் பண்ண முடியாது. இப்போ ரன் பண்றதுக்கு ஜாவா கிளாஸ் நேம் சாம்பிள் என்டர். இப்போ அவுட்புட் இங்க டிஸ்பிளே ஆகுது. ஹலோ வெல்கம் அப்படிங்கிற அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ நம்ம ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா SOP ஸ்டேட்மெண்ட்ல ஹலோ வெல்கம் அப்படின்னு கொடுத்தோம்னா சேம் அவுட்புட் இங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்லயும் ஹலோ வெல்கம் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுது. ஸோ திஸ் இஸ் தி ஸ்மால் ப்ரோக்ராம் ஹவு டு எக்ஸிக்யூட் ஜாவா யூசிங் கிளாஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்மால் ப்ரோக்ராம்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நோட் பேட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் ஒரு பெரிய அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது அப்படின்னா எக்லிப்ஸ், நெட்பிளின்ஸ், இன்டெல்ஜே, விஷுவல் ஸ்டுடியோ, இந்த மாதிரி நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. நம்ம என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்லிப்ஸ் யூஸ் பண்ணி சேம் ப்ரோக்ராமை எக்லிப்ஸ்லையும் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்லிப்ஸ் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு எக்லிப்ஸ் டவுன்லோட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. எக்லிப்ஸ் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. எக்லிப்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா கெட் எக்லிப்ஸ் ஐடி 2022-6 அப்படின்னு இருக்கும். அது கீழே எல்லோ கலர் பாக்ஸ் டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டவுன்லோட். ஸோ டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் ஆகிறதுக்கு ஒரு 10 minutes டைம் ஆகும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வயலட் கலரில் ஒரு ஐகான் சிம்பிள் இருக்கும். அதுதான் எக்லிப்ஸோட ஐகான். இப்போ எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் ஃப்ரண்ட் பேஜ். இதில் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைல் கிளிக் பண்ணிட்டு நியூ ஜாவா ப்ராஜெக்ட். ஸோ ஜாவா ப்ராஜெக்டில் ப்ராஜெக்டோட நேம் கொடுக்கணும். இங்கே என்னோட நேமு சாம்பிள் அப்படின்னு கொடுக்குறேன். ப்ராஜெக்ட் நேம் சாம்பிள் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே ஃபினிஷ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜாவாவில் இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறீங்க. அதுக்கு ப்ராஜெக்ட் நேம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்கோம். இங்கே நம்மளோட ப்ராஜெக்ட் நேமு சாம்பிள். நெக்ஸ்ட்டு கிளாஸ் கிரியேட் பண்ணும். கிளாஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ப்ராஜெக்ட் நேமை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூல கிளாஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளாஸ் நேம் கொடுக்கணும். இங்கே கிளாஸ் நேம் சிம்பிள் அப்படின்னு கொடுக்கணும். தென் பேக்கேஜ் நேம் கொடுக்கணும். பேக்கேஜ் நேம் டெமோ. ஸோ சாம்பிள் அப்படிங்கிறது ப்ராஜெக்ட் நேம், சிம்பிள் அப்படிங்கிறது கிளாஸ் நேம் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படிங்கிற பாக்ஸில் டிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராமில் வந்துடும். நம்ம அதை டைப் பண்ணணும் அப்படிங்கிற நீட் இல்லை. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் அதுவே டிஃபால்ட்டாக வந்துடுச்சு சிம்பிள். தென் மெயின் மெத்தடும் டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம அதை டைப் பண்ணணுங்கிற நீட் இல்லை. சேம் அதே ப்ரோக்ராமை நம்ம எக்லிப்ஸ் யூஸ் பண்ணி போடுறோம். system.out.println bracket ஓப்பன் பண்ணிட்டு டபுள் கோட்ஸில் குட் மார்னிங் அப்படின்னு கொடுக்குறேன். தென் செமிகோலன். சிஸ்டமில் எஸ் கேப்ஸில் இருக்கணும். தென் மெயின் ஃபங்க்ஷனில் ஸ்ட்ரிங்கில் எஸ் கேபிட்டலில் இருக்கணும். கிளாஸ் நேமும் கேபிட்டலில் தான் இருக்கணும். இந்த 3 திங்ஸுமே மெயினான திங்ஸை
கிளாஸ் நேம் எஸ் கேபிட்டல் இருக்கணும். தென் மெயின் ஃபங்க்ஷனில் ஸ்ட்ரிங்குக்கு எஸ் கேபிட்டல் இருக்கணும். தென் எஸ்ஓபி ஸ்டேட்மெண்ட்டில் எஸ் கேபிட்டல் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணோம். சேவ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் எஸ் அப்படிங்கிற ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைலில் சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ் பண்ணல அப்படின்னா மேலே ஒரு ஸ்டார் சிம்பிள் காமிக்கும். நம்ம கிளாஸ் நேமுக்கு பிஃபோரில் இங்கே ஒரு ஸ்டார் சிம்பிள் காமிக்குதா? ஸ்டார் சிம்பிள் காமிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரோக்ராமை சேவ் பண்ணல. ஸோ அப்போ சேவ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? ரன் பண்ணும். ரன் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ இது ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்தோன்னே கீழே நமக்கு அவுட்புட் இங்கே டிஸ்பிளே ஆகுது. இங்கே எஸ்ஓபி ஸ்டேட்மெண்ட்டில் இங்கே என்ன கொடுத்தீங்க? குட் மார்னிங் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே அவுட்புட்டில் குட் மார்னிங் அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ நம்ம நோட்பேடில் எப்படி ப்ரோக்ராம் போட்டோமோ சேம் அதே ப்ரோக்ராம் தான். நீங்கள் சாஃப்ட்வேர்ஸில் எக்லிப்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணணும். நோட்பேட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நோட்பேடில் ஒரு பேசிக்கான ப்ரோக்ராம் நோட்பேடில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம எக்லிப்ஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் பெரிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே டெவலப் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும், தென் அந்த சாஃப்ட்வேரில் எப்படி ப்ரோக்ராம் ரன் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Thank you. We can see in next session. So நீங்க previous videos எல்லாம் பார்க்கல அப்படின்னா descriptionல link இருக்கு. அந்த link யூஸ் பண்ணி previous videos நீங்க பார்த்துக்கலாம்.